Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 50 days weight loss challenge ஓட day 37 இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறேன்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபீஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் நீங்க weight loss பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நிறைய நம்மளோட சேனல் வீடியோஸ் ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் weight loss பண்ணணும்ன்றதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சோ நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன மோட்டிவேட் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் இன்னும் நிறைய பேருக்கு நம்மளோட வீடியோவை கொண்டு போய் சேர்க்கும். சோ மறக்காம லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிச்சுன்னா உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இப்போ வாங்க இன்னைக்கு டேல சில கமெண்ட்ஸ்க்கு டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. அதெல்லாமே பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்மளோட டே ரொட்டீன் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நேத்து பாத்தீங்கன்னா நான் ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் முன்னாடி பண்ணிட்டு இருந்தேன். அகைன் ஸ்டார்ட் பண்ணலாம் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது சீக்கிரமா பண்ணுங்க சிஸ்டர், நாங்கெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது 0ல ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ பாத்தீங்கன்னா என் பின்னாடி இவ்வளவு சிஸ்டர்ஸ் இருக்கீங்க. சோ கண்டிப்பா சக்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு கொடுங்க. ரொம்ப நன்றி சிஸ்டர்ஸ், எல்லாருமே சொன்னவங்க எல்லாருக்குமே. ஒரு மோட்டிவேஷன் கண்டிப்பா எல்லாருக்குமே வாழ்க்கையில வேணும். அப்பதான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அதுக்காக நீங்க எல்லாருமே எனக்கு நல்ல வார்த்தைகள் எல்லாமே சொல்லியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேற என்ன, உங்களை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சிஸ்டர், உங்களை பார்க்கணும் போல இருக்கு, லவ் யூ சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியும் அவ்வளவு மெசேஜஸ் வருது. உண்மையாவே சொல்றேன், உங்க எல்லாருக்குமே நான் தான் லவ் யூ சொல்லணும். அவ்வளவு லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஐ லவ் யூ சோ மச் சிஸ்டர்ஸ். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஏன்னா அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா உங்களை பார்க்கணும்னு சொல்றீங்க. என்ன பார்க்கணும், நானே அவங்க எல்லாருமே பார்க்கணும். உங்களோட நீங்களாவது என்னை வீடியோஸ்ல பாக்குறீங்க. உங்க எல்லாரோட கமெண்ட் மட்டும் தான் நான் வாசிச்சுட்டு இருக்கேன். உங்க பேர் மட்டும் தான் தெரியும். ஆனா உங்க எல்லாருமே நானும் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் வாய்ப்பு கிடைக்கும், நம்ம எல்லாருமே பார்க்கலாம். உங்களுக்கு டெல்லி தமிழச்சி அபிஷியல்னு இன்ஸ்டாகிராம் பேஜ் நமக்கு இருக்கு. இன்ஸ்டாகிராம்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பா பேசுங்க. நான் உங்கள்கிட்ட எல்லாம் பர்சனலா அப்பதான் பேச முடியும். இப்போ கமெண்ட்ல நம்ம ஓரளவுக்கு மேல பேச முடியாது இல்லையா? சோ அதனாலதான். அதுக்கப்புறம் உங்களோட ஹைட் சென்டிமீட்டர்ல எவ்வளவு சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. 161 161 என்னோடது. அதுக்கப்புறம் எப்போ நேர்ல பாப்போம்னு இருக்கு, உடன்பிறப்பு அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தாங்க சிஸ்டர். கண்டிப்பா பார்க்கலாம், கண்டிப்பா பார்ப்போம் எல்லாருமே. இவ்வளவு நாட்கள் இருக்குல்ல, ஒரு நாளாவது பாத்திர மாட்டோமா? அப்புறம் ஆஃப்டர் சி செக்ஷன் ஆபரேஷனுக்கு அப்புறம் நம்ம பாத்தீங்கன்னா பிளாங்க் அந்த எக்ஸசைஸ் பண்ணலாமான்னு கண்டிப்பா பண்ணக்கூடாது. அது பாத்தீங்கன்னா 7 மாசமா ஒண்ணுமோது ஆகுதுன்னு சொல்றீங்க. அது நல்லது கிடையாது. நீங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு அந்த மாதிரி இதை பண்ணுங்க. அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணாம ஒன்லி டயட் வச்சு மட்டும் நம்ம பெல்லி ஃபேட் எல்லாமே ரெடியூஸ் பண்ணலாமா அப்படிங்கிற கண்டிப்பா பண்ணலாம். அந்த மாதிரி ஆகல அப்படின்ற பட்சத்துல இந்த மாதிரி பிளாங்க் எக்ஸசைஸ் பண்ணலது. அப்புறம் நான் சொல்றேன், சுரக்காய் ஜூஸ், வெண்பூசணி ஜூஸ், அந்த இது இருக்கு இல்லையா, கருப்பு கவுனி அரிசி கஞ்சி, அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள், வெந்தய பொடி சுடுதண்ணில கலந்து குடிக்கிறது, இதெல்லாமே ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா முடியும். நேத்து பாத்தீங்கன்னா ரக்ஷாபந்தனுக்கு என்னோட ஹஸ்பண்ட்க்கு, அதாவது உங்களோட பிரதருக்கு எல்லாரும் வாழ்த்து சொல்லியிருந்தீங்க. அவர் உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சொல்ல சொன்னாரு. எவ்வளவு ஒரு ஃபேமிலி பாண்டிங் ஆயிடுச்சு பாத்தீங்களா? அப்புறம் உங்க வீடியோ நல்ல எனர்ஜெட்டிக்கா மோட்டிவேட்டா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதனாலதான் எங்களால பண்ண முடியுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா நான் தொடர்ந்து உங்களுக்கு இதே மோட்டிவேஷன் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். நீங்க கண்டிப்பா வெயிட் லாஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ரெகுலரா ஃபங்க்ஷன் வந்ததுனால பிரியாணி சாப்பிட்டுருவேன் சிஸ்டர். மதியம் சாப்பிடுறேன் அப்படின்னா நான் நைட் டின்னர் ஸ்கிப் பண்ணிடுவேன், இல்லைன்னா லைட்டா எடுத்துக்கலாம். நீங்க ஸ்கிப் பண்ணிடுவேன்னு சொல்றீங்க, ஆனா ஸ்கிப் பண்ணாம லைட்டா ஏதாவது ஒரு ஆம்லெட் சாப்பிட்றதோ இல்ல ஏதாவது ஒரு விஷயம், ஓட்ஸ் ஏதாவது சாப்பிட்டுட்டு நீங்க கரெக்டா பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. மதியம் பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா ஹெவியா சாப்பிடாம அளவா சாப்பிடுறது, அந்த மாதிரி கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. தவிர்க்க முடியாத நேரத்தில் தான் நான் சொல்றேன். எனி டைம் அதே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் சீரகமும் அந்த பட்டையும் பாத்தீங்கன்னா நைட்டு கொதிக்க வச்சு குடிக்கலாமான்னு கேட்டீங்க. கண்டிப்பா குடிக்கலாம். அதுக்கப்புறம் கொள்ளு துவையல் ஒரு ரெசிபி கேட்டிருந்தீங்க. கொள்ளு துவையல் ரெசிபி ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணிருக்கேன், பாருங்க. டெல்லி தமிழச்சின்னு கொள்ளு துவையல்னு போட்டாலே கூட வரும். இல்லன்னா நீங்க 2-3 நாளைக்கு முன்னாடி கூட தான் போட்டிருப்பேன் நினைக்கிறேன். ஒரு 1 வீக்குள்ள தான் போட்டிருப்பேன், பாருங்க. ஏன்னா நான் டெய்லியும் போட்டுட்டு இருக்கேன். நீங்க பாத்தீங்கன்னா சம்டைம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லன்னா அந்த லிங்க் ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க.
அதுக்கப்புறம் கடையில விற்கிற பாப்கார்ன் வந்து சாப்பிடலாமான்னு கேட்டிருந்தீங்க. சாப்பிடலாம். அந்த மசாலா வந்து இந்த பெரிய பெரிய மசாலா எல்லாம் சேர்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி மசாலா சேர்க்காம பிளைனா வந்து சாப்பிடலாம். அதுக்கப்புறம் எங்க ஊர்ல வந்து ஃபுல் வீட் பிரெட் வந்து கிடைக்கல சிஸ்டர் அப்படின்னு சொல்றீங்க. எப்படி எல்லா இடத்துலயுமே இப்ப கிடைக்குது, கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. ஆன்லைன்லயும் அவைலபிளா இருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்களேன். இன்னைக்கெல்லாம் ரொம்ப வெயிலா இருந்துச்சு, அதான் வெக்கையை கிளப்பிருச்சு. காலையில நல்லா கொஞ்சம் மழை வந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பாருங்களேன் இப்படி சூட்டை கிளப்பிடுச்சு. இன்னைக்கு கொஞ்சம் ஈவினிங் ஆயிடுச்சு நான் வந்து இன்ட்ரோடக்ஷன் வீடியோ எடுக்கிறதுக்கு. ஆட்டா நூடுல்ஸ் வந்து டேஸ்ட் நல்லா இருக்குமா சிஸ்டர் கேட்டீங்க. நல்லா இருக்கும். அதோட மசாலாவுமே டிஃப்ரெண்ட் ஃபிளேவரா இருக்கும், நல்லா தான் இருக்கும். அது எங்க கிடைக்குது சிஸ்டர் கேக்குறீங்க. எல்லா இடத்துலயும் கிடைக்குதா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. பதாஞ்சலியில வந்து இருக்குது. அது போக நிறைய பிராண்ட்ஸ்ல கூட இருக்குது. இப்ப வந்து மேகி இருக்குல்ல, நார்மல் மேகில கூட நம்மளுக்கு வந்து ஆட்டால வந்து வந்திருக்கு. எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லயும் கிடைக்குது. இல்லைன்னா நீங்க ஆன்லைன் ஆல்சோ அவைலபிள். ஸோ பாருங்க. அதுக்கப்புறம் எக் பாய்லர் வந்து எங்க வாங்குனீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. எக் பாயில் பண்றது வந்து பாத்தீங்கன்னா நாங்க இங்க லோக்கல் ஷாப்ல தான் வந்து வாங்கணும். ஆனா நீங்க எக் பாய்லர்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல போட்டாலே நிறைய பிளிப்கார்ட், அமேசான் எல்லாத்துலயுமே வந்து இருக்குது, பாருங்க. அதுக்கப்புறம் இந்த வெண்டைக்காய் பொரியல் சாப்பிட்ட சிஸ்டர் லூஸ் மோஷன் ஆயிடுச்சு அப்படி சொல்றீங்க. இது வந்து நார்மலான ஒரு பொரியல் விஷயம். அது உங்களோட ஏதாவது அன்னைக்கு நீங்க சாப்பிட்ட சாப்பாடு ஏதாவது ஒண்ணு ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கலாமே தவிர வெண்டைக்காய் பொரியல்னாலதான் இது நடந்துச்சுன்னு இருக்காது, சரிங்களா? ஏன்னா காலங்காலமா நம்ம வெண்டைக்காய் பொரியல் எல்லாருமே சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம். ஸோ ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து நம்ம உடம்பு டீஹைட்ரேட் ஆயிருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கும், சரிங்களா? ஸோ அதனால அதுக்கப்புறம் சாம்பார் சாதம், சாமையில வந்து சாம்பார் சாதம் வந்து செஞ்சு சாப்பிட்டாங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. சூப்பரா இருக்கும். குதிரைவாளி எல்லாத்துலயுமே நீங்க வந்து மில்லட்ஸ்லயே நிறைய நம்ம வந்து பண்ணி சாப்பிடலாம், எல்லா வெரைட்டிஸுமே. ஸோ ட்ரை பண்ணதானே தெரியும். அப்புறம் வந்து பாலியோ டயட் வந்து அதை பத்தி சொல்லுங்கன்னு சொன்னீங்க. அது வந்து குட் ஃபேட்ஸ் மட்டும் எடுத்துட்டு பண்ற ஒரு விஷயம். அதை பத்தி ஏன்னா அது வந்து எல்லாருக்குமே செட் ஆகுமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதெல்லாம் டாக்டரை கன்சல்ட் பண்ணி பண்ண வேண்டிய விஷயம் அந்த பாலியோ டயட். ஸோ அதை பத்தி நான் வந்து சொல்ல முடியாது. நான் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜென்ரலான ஒரு எப்படின்னா பேலன்ஸ் டயட் மாதிரி. சோ அதுதான் நான் வந்து எனக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மலர்விழி சிஸ்டர், ஹாய் மலர்விழி சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டெல்லியில ரொம்ப மழையா இருக்கு, எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறீங்க. இப்போ கொஞ்சம் மழை பரவாயில்ல, காத்து ஒரு மாதிரி வெயில் தாங்க போட்டு தாக்குது. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, கிளைமேட் கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் வந்து போகுது. பட் ரொம்ப மோசம்லாம் இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணிடுறோம் சிஸ்டர். எந்த ஒரு எதுவும் இல்லை, சேஃபா தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீட் கார்ன் வந்து சாப்பிடலாமான்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா சாப்பிடலாம். எதுவுமே குவான்டிட்டி கம்மியா எடுத்துக்கோங்க, சரிங்களா? அவ்வளவுதான். ஸ்நாக்ஸா சாப்பிடுறீங்க அப்படின்னா 50 கிராம் எடுத்துக்கோங்க. அதே ஒரு மீலா சாப்பிடுறீங்க அப்படின்னா 100 கிராம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நெல்லிக்காய் வந்து ஜூஸ் பண்ணி குடிங்கன்னு சொன்னீங்கல்ல, அது வந்து சின்ன நெல்லிக்காவா பெரிய நெல்லிக்காவான்னு கேட்டிருந்தீங்க. பெரிய நெல்லிக்காய் தான் வந்து ஜூஸ் பண்ணி சாப்பிடுறது, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து காளான் சாப்பிடலாமான்னு கேட்டிருக்கீங்க. காலங்காலமா நான் சொல்ற ஒரு விஷயம், காளான்ல நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்கு, சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப நல்லது வெயிட் லாஸ்க்கு. ஸோ சாப்பிடுங்க. நானே நிறைய விஷயத்துல ஷேர் பண்ணிருக்கேன். நார்மலா இது முட்டைலாம் போட்டு கூட பொரிச்சு காமிச்சிருக்கேன், வெஜிடபிள்ஸ் போட்டு அது மாதிரி பண்ணலாம். சப்பாத்தி எத்தனை வந்து சாப்பிடணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. மதியம் சாப்பிட்றா 2 சப்பாத்தி சாப்பிடுங்க. நைட்டு சாப்பிட்றா இல்லைன்னா மார்னிங் சாப்பிட்றா நீங்க வந்து 1 சாப்பிடுங்க. அது கூட வெஜிடபிள்ஸ் இல்லைன்னா பருப்பு வகைகள் அது வந்து அதிகமா எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஆம்ஃபேட்டை வந்து கம்மி பண்றதுக்கு ஏதாவது சொல்லுங்க சிஸ்டர் சொல்றீங்க. வீட்டு வேலைகளே குனிஞ்சு நம்மளோட கையை வசிச்சு நம்ம வந்து வாக்கிங்கே நல்லா கையை அசைச்சு உடம்பு அசைச்சு பண்ணீங்கன்னாவே நல்லா லாஸ் ஆகும். ஸோ ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்து வாக்கிங் போனா தலை சுத்துது சிஸ்டர் அப்படின்னு கேக்குறீங்க. அது என்னன்னு தெரியல, நீங்க வந்து புதுசா டயட்ல இருக்கிறீங்க அப்படின்றனால கூட இருக்கலாம், சரிங்களா? ஏன்னா எங்க வாக்கிங் போனாலும் அதுதான், சரிங்களா? நீங்க வந்து 8 ஷேப்ல வாக்கிங் போலாம், நார்மலா வந்து வாக்கிங் போலாம். நல்லா தண்ணி குடிங்க, சரிங்களா? அதுதான் வந்து பெரிய பெரிய சொல்யூஷனே. அப்புறம் நிர்மலா சிஸ்டர் வந்து உங்களை பார்க்கணும் போல இருக்கு சிஸ்டர் அப்படின்னு சொல்லி இப்போ கடைசி நான் அந்த ரெக்கார்டிங் பண்றதுக்கு வரப்போறேன், இப்போ வந்து மெசேஜ் வந்துச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க இந்த மாதிரிலாம் வார்த்தைகள் கேட்கறதுக்கு. நம்ம அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்லாம் எனக்கு தெரியாது, பட் ஒரு அன்புக்கு இவ்வளவு அன்புக்கு நம்ம உரிமையானவங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் கொடுக்கறது நான் ரொம்ப ரொம்ப ரெடியா இருக்கேன். இன்னைக்கு கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேங்க. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, நாளைக்கு வீடியோல ஷேர் பண்றேன். அவ்வளவுதான் நினைக்கிறேன். இன்னைக்கு டே ரொட்டீன் வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப வாங்க பார்க்கலாம்.
காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்கில் வெயிட் வந்து செக் பண்ணோம் இல்லையா. இன்னைக்கு நம்மளோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 58.45 வந்து இருக்குது. ஆல்ரெடி நான் வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ணிட்டேன். ஜஸ்ட் இப்போ வந்து மெயின்டைன் தான் வந்து பண்ணுறேன். இந்த ஃபுட் லைஃப் ஸ்டைல் எடுத்துக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியும். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும். புதுசாக வர்றவங்களுக்காக இதை வந்து டெய்லி ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்கில் என்ன குடிக்கலாம்னு யோசிக்கும் போது இன்னைக்கு பிளாக் காஃபியே குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் காஃபி தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்க்க வேண்டாம். லைட்டா வந்து சேர்த்துட்டு வித்தவுட் சுகர் தான் வந்து குடிக்கணும். கொஞ்சம் வெதுவெதுனே வந்து குடிச்சிருங்க. அந்த கசப்பு தன்மை வந்து இருக்காது. அதுக்கப்புறமா காலைல லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது சரி ரவை உப்புமாவே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரவையை வந்து வறுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா இந்த சைடு சட்னி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து கேரட் சட்னி வந்து சிம்பிளா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வீடியோ எடிட்டிங்கே காலையில தான் எழுந்திரிச்சு கொஞ்சம் பண்ணிட்டு இருந்தேன்னா அதுக்கப்புறம் டக்கு டக்குன்னு பண்ணணுமேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் காலையில வந்து கிளைமேட் ரொம்ப மழை வர்ற மாதிரி இருந்தது. நான் நேற்று சாயங்காலம் லேட்டாக தானே காய போட்டிருந்தேன். அந்த துணியை ஃபுல்லாக டக்குன்னு எடுத்துடலாம், காஞ்சிருச்சு ஓரளவுக்கு. நீ விட்டோம்னா அப்புறம் நனைஞ்சிரும்னு சொல்லிட்டு டக்குன்னு அதையும் எடுத்துட்டு வந்து வீட்டுக்குள்ள போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ரவை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு போனேன். சூப்பராக வறுத்தாச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் எண்ணெய் சூடு பண்ணிட்டு கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு வந்து பொரிய விட்டுக்கோங்க. இப்போ வந்து கேரட் சட்னி எப்படின்னு சொல்கிறேன், சிம்பிளாக அதுக்கு தான். அதுக்கப்புறம் கருவேப்பிலை வந்து கொஞ்சம் சேர்த்துறேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா காரத்துக்கு வந்து பச்சை மிளகாயும் வரமிளகாய் ரெண்டுமே ஈக்குவலாக வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டு பொருட்கள் வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா வந்து சேர்த்துக்கிறேன். அது கூடவே கேரட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் வந்து சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான். இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா சுருள வந்து வதக்கிக்கலாம். இது வந்து தக்காளி வந்து கொஞ்சம் புளிப்பா இருக்கிறதுனால நீங்க வந்து நான் புளி சேர்க்கல. நீங்க வந்து புளி தேவைன்னா கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதுல கொஞ்சமா கொத்தமல்லி தலை தூணா கூட ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். இன்னைக்கு வந்து நான் சேர்க்கல. அவ்வளவுதாங்க. கேரட் எல்லாம் பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க, இது மாதிரி வந்து கொடுத்துருங்க. இதே மெத்தட்ல வந்து சுரைக்காய், அதுக்கப்புறம் இந்த பீர்க்கங்காய் இதெல்லாம் வச்சு கூட பண்ணலாம். காய்கறிகள் சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி சட்னி மாதிரி வந்து பண்ணி கொடுத்துருங்க. நல்லா வதங்கிச்சு வந்து நான் சைட்ல ஆற வச்சுட்டேன். அதுக்கப்புறமா உப்புமாவுக்கு வந்து தாளிச்சு விட்டுட்டேங்க. எப்பவும் போல கடுகு, வரமிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு இது பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் தண்ணி வச்சு உப்பும் போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்கு இந்த சைடு வந்து பால் வந்து ஆத்தி கொடுத்துடலாம், அவன் வந்து குடிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன். பச்சை பசேன்னு கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் உப்புமாவும் ரெடி ஆயிடுச்சு. நல்லா வறுத்துட்டு பண்ணோன்னு வச்சுக்கோங்க, நல்லா வந்துடும். ஏன்னா நிறைய பேருக்கு உப்புமா பிடிக்காதுன்னு சொன்னீங்க. இந்த மாதிரி காம்பினேஷன் நல்ல ஒரு சட்னி கூட நல்ல ஒரு குழம்பு கூட வச்சு சாப்பிடுவோங்களேன், செம்ம டேஸ்டியா இருக்கும். சட்னி சூப்பராக அரைச்சாச்சு. தம்பிக்கு வந்து ஒரு ஸ்பூன்லாம் வச்சு அவனுக்கு வந்து இந்த வெங்காயம்லாம் இல்லாமல் ஓரளவுக்கு எடுத்து சட்னி வச்சு உப்புமா வச்சு பேக் பண்ணிட்டேன். மழை வந்துட்டு இருந்தது. ஹஸ்பண்ட் வந்து அப்புறம் ஆட்டோல ஏற்றி விட்டாங்க தம்பியை. இப்போ ஆட்டோக்கார பையா கூப்பிட்டு போவாங்கல்ல நம்மள மதியத்துக்கு, அவர்கிட்டே காலையிலேயே வந்து ஏற்றி விட்டாச்சு. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து கிளம்புற டைம் ஆயிடுச்சா, உப்புமா, அதுக்கப்புறம் சட்னி, அப்புறம் ஒரு கொய்யாக்காய், ஒரு வாழைப்பழம் வச்சுட்டு அந்த ரோஸ்டட் சென்னா, அதாவது கொண்டக்கடலை இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சம் வச்சு விட்டேன். அதுக்கப்புறமா அம்மாச்சிக்கு வந்து காஃபி வந்து போட்டாச்சுங்க, கொடுத்துடலாம் அவங்களுக்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உப்புமா சட்னிலாம் வச்சு பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொடுத்தேன். அதுக்கப்புறமா குக்கர்ல நைட்டு ஊற போடணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா குக்கர்ல வந்து சேர்த்துட்டு நல்லா ஒரு நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் மூடி அப்படியே நம்ம வந்து ஊற வச்சிடலாம். கொஞ்சம் நேரத்துலேயே வந்து ஊறிடும். ஏன்னா நம்ம காலையில் இப்போ இந்த ஒரு 8 மணிக்கு ஊற வைக்கிறேன்னா அப்புறம் வந்து ஒரு 11 மணிக்கு நம்ம வந்து சமைக்கிறது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இன்ஸ்டன்ட்டாக சம்டைம் வந்து ஊற வச்சுக்கலாம். அப்புறம் அம்மாச்சிக்கு வந்து பேக் பண்ண இல்லையா சாப்பாடு, அதை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தேன். அதுக்கப்புறமா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு கொய்யாக்காய் நல்ல பெரிய காய், அது கூட வந்து ஒரு கேரட் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் கேரட்லாம் வந்து இந்த மாதிரி பச்சையாக சாப்பிடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. ஜூஸ் பண்ணி சாப்பிட்றத விட இப்படி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. கொய்யாக்கால நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்கு, வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும், நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும், நிறைய சாப்பிடலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் மசாஜ் தலையில எண்ணெய் வச்சாச்சுங்க. இல்லாட்டா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ எனக்கு வந்து எண்ணெய் வைக்கலான்னா ஒரு மாதிரியா இரிட்டேட் இருக்கிற மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறம் துணி அள்ளிட்டு வந்தோம் இல்லையா, அதெல்லாம் கையோட மடிச்சு வச்சுட்டு சாங்ஸ் போட்டு விட்டாச்சுங்க. அந்த உசிரே சாங் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ எல்லார் வீட்லயும் கண்டிப்பா தான் ஓடிட்டு இருக்கும். அதுவும் இந்த நேரடியா அவங்க பாடுறத பாக்குறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கு. அதுவும் பாருங்களேன், இப்ப தனுஷும் அவங்களோட சன்னும் ரியாக்ஷன் கொடுக்கறது, அதை வந்து ரிப்பீட்டடா அதை பார்த்துக்கிட்டே இருக்கேன். திடீர்னு ஒரு விஷயம் அவங்க வந்து ஸ்டேஜ்ல பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா அதை கையை காமிச்சு எவ்வளவு அழகா நேச்சுரலா பண்றாங்க இல்லையா, ரொம்ப நல்லா இருக்குது, ரசிச்சுட்டே இருப்பேன். அதுக்கப்புறமா குளிச்சு ஃப்ரெஷ்அப் ஆயாச்சு.
ஏன்னா அதுக்கடுத்து டைம் இல்லை இல்லையா, நமக்கு வந்து அடுத்தடுத்த வேலைகள் வந்து பார்க்கணும். இப்போ இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமைன்றனால போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்து கிளம்பியாச்சு. மாடிக்கு அப்படியே துணியை மிஷின்ல போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பையன் என் கூடயே வந்தான். அவனை வந்து பாத்தீங்கன்னா அந்த சைடு இருப்பா அந்த வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவரை வந்து கதவை சாத்திட்டு அவரை விட்டுட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் மாடி பக்கத்துல நிறைய பூ பூத்து இருந்ததுங்க. நல்லா மழை வரவும் நிறைய பூத்துருக்கு பாருங்களேன். அதை எல்லாமே பறிச்சு எடுத்துட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு நாங்க பெரும்பாலும் வந்து சாமிக்கு பூ வந்து வெளியில வாங்குறதே இல்லைங்க. நம்ம வீட்டுல இருக்கிறத வச்சே நாங்க வந்து இது பண்ணிடுவோம். ஏன்னா அந்த பூவே எங்களுக்கு வந்து நல்லா வந்துருது இல்லையா, நீங்களே பாக்குறீங்க. சம்டைம் இருக்காது, அன்னைக்கு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது. பாருங்க இவ்வளோ ரோஸு ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா, செம்மையா இருந்தது. சாமிக்கு சூப்பரா வச்சுட்டு அப்புறம் சாமியோட செம்பிள் எல்லாம் வந்து தண்ணி வந்து சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிடுவோம். எப்பவுமே அந்த தண்ணியை எடுத்துட்டு போய் செடிகள்ல ஊற்றணும். அந்த மாதிரி ஊத்திட்டு அதுக்கப்புறம் இது பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஊதுபத்தி இது ஊதுபத்தி அதுக்கப்புறம் சூடம்லாம் காமிச்சு ரொம்ப திருப்தியா வந்து சூப்பரா வந்து சாமி கும்பிட்டோம். மனசுக்கு ரொம்ப நிறைவா இருந்தது. விளக்குல வந்து பொட்டு வைக்கலன்னு சொல்லுவீங்க சிஸ்டர்ஸ், அது வந்து அந்த இது பொட்டு மறந்துட்டேன். அதனாலதான் ஏன்னா எனக்கு குழந்தைங்களை வச்சுட்டு ஒரு விஷயம் டப்படப்பன்னு பண்ணிட்டே இருப்போமா, அப்போ வந்து சம்டைம் மிஸ் ஆயிடுறதுதான், மற்றபடி ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து டைம் ஆயிடுச்சு, எடிட்டிங்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் டைம் ஆயிடுச்சு, தம்பியை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறமா வந்து கொண்டைக்கல்லையில உப்பு சேர்த்து நம்ம வந்து வேக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்து அதை வந்து ஒரு 4-5 விசில் வந்து விட்டாச்சு. அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு எப்பவும் போல காலைல மோர் கொடுப்போம் இல்லையா 11 மணிக்கு, அதனால இப்போ வந்து கிளைமேட் ஒரு மாதிரியா இருக்கிறனால அவங்களுக்கு வந்து காஃபி வந்து போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி போட்டு கொடுத்துட்டேன். இந்த சைடு குக்கரும் வந்து விசில் வந்து வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு வந்து இவருக்கு வந்து நேந்திரம் சிப்ஸை வந்து போட்டு கொடுத்தேங்க சாப்பிடட்டும்னு சொல்லிட்டு. அவர் வந்து என்ன ஆக்டிங் பண்ணி எப்படி வந்து நல்லா இருக்குன்னு சொல்றாரு பாருங்க. அதுக்கப்புறம் தம்பிக்கு வந்து அவங்க ரக்ஷாபந்தனுக்காக அந்த பொண்ணு வந்து டியூஷன் சொல்லி கொடுக்குற பொண்ணு வெளில போயிட்டாங்க. ஆனா நிறைய ஹோம்ஒர்க் கொடுத்துட்டு போயிருந்தாங்க. ஸோ அதெல்லாமே அவர் வந்து ஸ்கூல் விட்டு வந்தாலும் அவனாவே எடுத்து உட்காந்துருவான். அவன் வாடகை ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். அவன் குளிச்சு ஃப்ரெஷ்அப் ஆக்கி விட்டாச்சு. அவர் வாடகை வந்து பாத்தீங்கன்னா ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு இருந்தாரு. சரி நம்ம வந்து உலைய வச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாதத்தை களைஞ்சு உலைய வச்சு விட்டேன். இந்த சைடு கொண்டைக்கல்லையும் நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொண்டைக்கல்லையும் எடுத்து பிள்ளைங்களுக்கு வந்து கொடுத்துட்டேங்க, சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ்க்கு இந்த மாதிரி கொண்டைக்கல்லை எல்லாம் கொடுக்குறது ரொம்ப ப்ரோட்டீன். நமக்குமே காலைல பிரேக்ஃபாஸ்டா கொண்டைக்கல்லை அவிச்சு மட்டும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி குழம்பு பண்ணி எப்படியாவது வந்து சேர்த்துக்கோங்க. இன்னைக்கு வந்து கொண்டைக்கல்லை வச்சு குருமா தாங்க பண்ண போறேன். அதுக்கு வந்து ஒரு கடாயில எண்ணெய் சூடு பண்ணிட்டு சோம்பு அதுக்கப்புறம் கரம் மசாலா ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் வந்து சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன், அதையும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். கருவேப்பிலை போடும்போது அந்த வாசனையே தனி தான். கொஞ்சம் ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சிருக்கோம் கருவேப்பிலை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளியும் உருளைக்கிழங்கு வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துட்டேன். ஒன்றாவே 2 வதங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நல்லா வதங்கும். உருளைக்கிழங்கு அந்த குருமாலாம் போடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா. அதுவும் இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா சிக்கன் குழம்பு மாதிரியே வந்து இருக்கும். சம்டைம் இந்த வெஜிடேரியன்ல இருக்கவங்க இருப்பீங்க, இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. உருளைக்கிழங்கு வந்து ஸ்லோ ஃப்ளேம் வச்சு வேகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு துணியை ஃபுல்லா போய் காய போட்டு வந்துடலாம். மழை எப்போ வருதுன்னே சொல்ல முடியலையே. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா துணி எல்லாமே மாடிக்கு எடுத்துட்டு வந்து காய போட்டுட்டேன். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெண்டைக்காய் செடி வந்து பார்த்தீங்கன்னா இலையெல்லாம் உதிர ஆரம்பிச்சிருச்சு, நிறைய காய்ச்சிருச்சு இல்லையா. அங்கே பாருங்களேன் கீழே ஃபுல்லாமே நல்லா காத்தடிக்கவும் பயங்கரமா இருக்கு மாடி. ஹஸ்பண்ட் வந்து தான் ஃப்ரீயா இருக்கும்போது கிளீன் பண்ணிடுவாங்க அவங்க. அதுக்கப்புறம் வெண்டைக்காய் இருந்தது, ஒரு சிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முத்தின மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா ஒரு நாள் நம்ம மாடிக்கு வரலாட்டினாலும் இதுவாயிடும். அதனால அதெல்லாமே பறிச்சுட்டு கீழே வந்துட்டு சோறு வெந்துருச்சு, அதையும் வடிச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கும் கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா அதெல்லாமே சேர்த்து நம்ம காரத்துக்கு ஏற்ப சேர்த்து நல்லா வந்து சுருள சுருள வதக்கி விட்டுட்டு அப்புறமா நம்ம அவிச்சு வச்சிருக்கோம்ல கொண்டைக்கல்ல அதையும் வந்து சேர்த்துட்டு தண்ணியெல்லாம் சேர்த்து அதை வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து தேங்காய் குருமாக்கு அரைச்சி ஊத்துறதுக்காக தேங்காய் வந்து உடைச்சேன். இது வந்து ஊர்ல இருந்து கொண்டு வந்தது என்னோட ஃப்ரெண்டு ஹேமான்னு சொல்லிட்டு சொன்னேன்ல, அன்னைக்கெல்லாம் வந்து மாலுக்கு போடும்போது காட்டியிருந்தேன் இல்லையா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஆகி நம்மள வந்து ஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொண்டு வந்தாங்க. ஊர்ல இருந்து கொண்டு வந்தது அவ்வளோ தேங்காய் தண்ணி அவ்வளோ சூப்பரா இருக்குங்க. இங்க வந்து அந்த அளவுக்கு இருக்காது. ஊர்ல இருந்து அவங்க அம்மா வந்து கொண்டு வந்தாங்க. நான் தேங்காய் தண்ணி எடுத்து அப்படியே குடிச்சிட்டேன் உடனே. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் சில்லா எடுத்துட்டு கொஞ்சம் அதுல வந்து சீரகம் சோம்பு பூண்டு வந்து சேர்த்திருக்கேன். நீங்க ஒரு பச்சை மிளகாய் கூட இதுல வந்து ஆட் பண்ணலாம். நான் வந்து தாளிக்கும் போதே சேர்த்திருக்கேன் இல்லையா, அப்புறம் மிளகாத்தூளும் சேர்த்திருக்கேன். ஸோ அதனால வந்து சேர்க்கல. அதை அப்படியே ஃபைன் பேஸ்டா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இது கொதிச்சுட்டு இருந்துச்சு இல்லையா, அதுல வந்து ஊத்தி ஒரு கொதி வந்து கொதிக்க விட்டோம்னா சூப்பரான குருமா வந்து ரெடி ஆயிடும். இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ சம்டைம் இந்த மாதிரி குருமாவும் வச்சுக்கலாம், இந்த பட்டாணிலையும் வைக்கலாம் இதே மாதிரி. அதுதான் நான் வந்து பச்சை பட்டாணியை யூஸ் பண்றதுனால அந்த பெரிய அந்த
ஹார்டா உள்ள பட்டாணி வந்து வாங்குறதே கிடையாது. அதுக்கப்புறம் அம்மாச்சி வந்து ஃபர்ஸ்ட் சோறு அந்த குருமா வச்சு அதுக்கப்புறம் பருப்பு துவையல் நேற்று அரைச்சது இருந்தது இல்லையா, அதை வச்சு அவங்களுக்கு வந்து எப்படின்னா ஒரு 2-3 நாள் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து பருப்பு துவையல் பண்ணி வச்சுடுவேன். ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். துவையல் இருந்தாவே அவங்களுக்கு சாப்பாடு நல்லா இறங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால அதுக்கப்புறமா சாப்பாடு வந்து பிள்ளைங்களுக்கு நல்லா கொண்டைக்கடலை எல்லாம் உருளைக்கிழங்கு போட்டு ஊட்டி விட்டுட்டு இருந்தேன். முட்டை வந்து அவிச்சேன். அது வந்து இப்பயே கொடுக்க கூடாது, சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன், கடைசியா கொடுக்கணும்ட்டு. 2 பேரும் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க. அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஓட்ஸ் வந்து கிண்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓட்ஸ் தான் வந்து கிண்டுறேன். ஏன்னா எனக்கு வந்து பயர் ரொம்ப பிடிக்கும். அது வந்து நம்ம நிறைய எடுத்துக்கும் போது காய்கறி நிறைய எடுத்துக்கும் போது சரி இது லைட்டா எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து பேலன்ஸ் பண்ணிட்டேன். 2 அவிச்ச முட்டை, கொஞ்சமா கொண்டைக்கல்லையும் வந்து உருளைக்கிழங்கும் சேர்ந்து கிரேவி எடுத்துருக்கேன் குழம்பு. அதுக்கப்புறம் வெண்டைக்காய் பொரியல். வெண்டைக்காய் வந்து கொஞ்சமா இருந்தது, அதை வந்து சும்மா அன்னைக்கு மாதிரி பொரிச்சு விட்டுட்டேன். ஓட்ஸ் கூட அதை வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க வந்து ஓட்ஸ் தான் சாப்பிடணும்னு கிடையாது, சப்பாத்தி கூட இது கூட போட்டுக்கலாம். நான் வந்து நைட்டு சப்பாத்திக்கு போடலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். அதனால வந்து ஓட்ஸ் வந்து கிடையாச்சு. அதுக்கப்புறம் ரவை களி, அப்புறம் எல்லாரும் மில்லட் ரைசஸ்ல பண்றது இந்த மாதிரிலாம் வந்து பண்ணலாம். அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தம்பிக்கு தான் டியூஷன் இல்லையே, அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க 2 பேரும் தூங்குனாங்க. சரி நல்லா ஒரு 1/2 மணி நேரம் நல்லா வாக்கிங் வந்து போயிட்டேன். நல்ல 1 மணி நேரம் வந்து வாக்கிங் போங்க. நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால 1/2 மணி நேரம் நான் வந்து பண்றேன். நீங்க 1 மணி நேரம் வந்து பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஹஸ்பண்டும் நீங்க வந்து சீக்கிரமா வந்து வந்துட்டாங்க. அம்மாச்சிக்கும் மாமாவுக்கும் சேர்த்து காஃபி வந்து போட்டு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் துணி வந்து மேல போட்டிருந்தாலே அதே அள்ளிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு வந்து அள்ளிட்டு வந்தேன். ஏன்னா மழை சொல்ல முடியாது இல்லையா, இனிலாம் நைட்டுக்கு போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அம்மாச்சி வந்து மீன் அந்த கிரேவி மாதிரி பண்ணுவாங்க. நம்ம வந்து குழம்பு பண்ணுவோம் இல்லையா, அவங்க வந்து கிரேவி டைப்ல வந்து பண்ணுவாங்க. புளி எல்லாம் சேர்க்காம ஆப்பிரிக்கன் ஸ்டைல்ல லைட்டா மீனை வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணி வந்து பண்ணுவாங்க. ஸோ அது வந்து கொடுத்தாங்க. அதுல 3 துண்டு வந்து எடுத்துக்கிட்டேன் நான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொண்டைக்கடலை அந்த உருளைக்கிழங்கு அந்த குருமால இருந்து அந்த பயிரை எடுத்து வச்சுட்டு ஒரு வெள்ளரிக்காய் வச்சு சூப்பரா சாப்பிட்டேன். நான் வந்து கொண்டைக்கடலை குழம்பு இருக்கே, நம்ம வந்து வேற ஏதாவது பண்ணி சப்பாத்தி பண்ணலாம் தானே யோசிச்சேன். அதுக்கப்புறம் சாதம் வேற இருந்து போச்சா, ஸோ அவங்களுக்கு எல்லாம் சாதத்தை கொடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து பண்ணிட்டேன். சரிங்களா, இப்படி நம்ம தான் வந்து பேலன்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பாத்திரத்தை எல்லாமே கழுவி எடுத்துட்டு அடுப்பு எல்லாமே கம்மியாக தொடச்சி விட்டுட்டேங்க. வேலை நல்லா கிளீன் ஆயிடுச்சா, காலைல எந்திரிச்ச வரையில நமக்கு வந்து ஹாப்பியா இருக்கும் இதை பார்க்கும்போது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கடைசியா தண்ணி குடிச்சுதான் வந்து கம்ப்ளீட் பண்றேன். இன்னைக்கு 6:30 மணிக்கு 7 மணிக்கு சாப்பிட்றீங்கன்னா நிறைய பசிக்குது அப்படின்னு சொல்றீங்க நிறைய பேர். அந்த டயத்துல வந்து பாத்தீங்கன்னா கிரீன் டீ, பிளாக் காஃபி, நிறைய தண்ணி குடிக்கிறது அந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஒயிட் ட்ரெஸ்ஸை போட்டு நல்லா வந்து பாத்தீங்கன்னா அழுக்காக்கிட்ட, நான் தாளிக்கிறது எல்லாமே வந்து மேல பட்டுச்சா, அதை தான் வந்து சொல்லியிருந்தாரு, நல்லா அழுக்காக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு என்னோட வீட்டுக்காரா தான் வந்து பாக்குறேன். இன்னைக்கு டேவை நான் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பரா கம்ப்ளீட் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்னை மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய நம்மளோட சேனல் வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். நாளைக்கு என்னெல்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளவு நேரம் என்னோட வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய். ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். நாளைக்கு என்னெல்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு அம்மால பாய்.